அது என்ன தங்க கையில போடு ஜெல்லியா? ஆனா ஜெல்லில சாப்பிட கூடாது இல்ல. அட அழாத தங்க, நான் செஞ்சு தரேன் உனக்கு. இனி இந்த ஜெல்லியை கடையில காசு கொடுத்தெல்லாம் வாங்காதீங்க. வீட்லயே நான் சொல்ற இந்த 2 பொருளை வச்சு செஞ்சிடலாம். அது என்ன பொருள் எப்படி செய்யலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி போன வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தா மகேஸ்வரி, மீனா, அட்லின், பவித்ராக்கு ஒரு ஹாயை போட்டு வீடியோக்குள்ள போலாமா? இத பண்ண கொதிக்கிற தண்ணியில அகர் அகர் போட்டு கரைஞ்சதும் அதுல கொஞ்சமா சர்க்கரையும் ரோஸ் மில்க் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தட்டுல எண்ணெயை தடவி அதுல ஊத்த வேண்டியதுதான். இத பிரிட்ஜ்ல வைக்கணும்னு கூட அவசியம் இல்ல, வெளியில வச்சாலே போதும். செட் ஆனதும் மேல பவுடர் சுகர் ஆட் பண்ணி ரோல் பண்ண வேண்டியதுதான். இத வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், இல்லனா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஷேப்ல வந்து கட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் என்ன, இவ்வளவு ஈஸியா இருக்கிற இந்த ரெசிபி தெரிஞ்சிருச்சு இல்ல? இனிமே கடையில வாங்குவீங்களா? இதை வீட்லயே செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்க வீட்டு குட்டி நண்டுங்களுக்கு. இந்த மாதிரி ரெசிபி வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்பிட்டு நான் வாரேன்.